ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லோ பட்டு லைட்டாக வைபாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுற நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டிட்டுக்குங்க. கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் பண்ணிவிட்டிங்கனாக்க இந்த வீடியோ கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க அந்த இமேஜுக்கு மட்டும் ஃபாண்ட் வந்து பண்ணி நான் கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற எல்லா ஃபாண்டுமே வந்து பண்ணாக்க டிஃபால்ட்டாக 8 மோஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபாண்ட் மட்டும் வந்து பண்ணாக்க டிஃபால்ட்டாக இருக்க ஜஸ்ட் அதை நீங்கள் டவுன் பண்ணி உங்கள் 8 மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்புட் பண்ண தெரியலனாக்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாண்டை மட்டும் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எட்டிங்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பண்ண கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் ஆகும்போது எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதுக்குன்னே தனியாக நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க இந்த எட்டிங்கான QR இமேஜ் வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு குரோமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்கேனர் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை 8 மோஷனில் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த குரூப் நீங்கள் போயிட்டு குரூப் போங்க. ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேமே இல்லை உங்களுடைய நேமுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய இருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு மேலே டிக்கெட் வந்து பண்ண கொடுத்துட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல நிறைய குரூப் இருக்கும். ஸோ இதில் எது நான் சேஞ்ச் பண்ணலன்னு சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். கீழே லீக்ஸ் 1 DPன்னு ஒரு குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் வரீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய டிபிபிக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்துட்டா கிளிக் பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய பிக் இருந்துச்சுனாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க அந்த டிபிபிக்கு வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுனாக்க இந்த ஃபுல்லுன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரேம் கலரை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர்ஃபில்லில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எல்லோ இல்லை ஆரஞ்சு இந்த ஷேடோவில் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இது சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த குரூப்பில் நம்ம எடிட் பண்ண பாருங்கள். அதனால் லாஸ்ட்டில் கட்டே இருக்கும். ஜஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு செகண்டு இமேஜ் 1 DPன்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடுக்கிற போயிட்டு இந்த டிபிக்கு பதிலாக இந்த இடத்துல உங்களுடைய டிபியை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கேர்ள் பிக் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுங்களோ அதே மாதிரி தான், வேறு எப்படியுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் சின்னதாக கட்டே இருக்கும். முன்னாடி நம்ம எப்படி பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த குரூப்பில் 1 பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் அந்த டிபிபிக்கு நெக்ஸ்ட் அந்த ஃப்ரேம் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே டிபி நேம்னு இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டிபிபிக்கு ப்ளஸ் உங்களுடைய யூசர் நேம் இல்லை நேம் ஸோ அதை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே மெசேஜ் இருக்குது, இதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பண்ணாக்க நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணணும். பிக் 1, பிக் 2, பிக் 3 குரூப் இருக்கா இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அந்த பிக் 1ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பாருங்க. இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிட்டு இருக்கும். பட் கட்டே இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம எப்படி பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த எடிட் பண்ண குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இதே சமயத்தில் மேலே இருக்கிற பிக் 2, பிக் 3க்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம்.
ஸோ இதிலும் சேம் மெத்தட் தான் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுறது. பட் அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை வந்து பண்ணாக்க நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து பண்ணாக்க கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இந்த டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதே -9° வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அதில் வந்து பண்ணாக்க குரோமா கீன்னு வந்து பண்ணாக்க நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேண்டர் செட்லேருந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நம்ம பிளாக் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க மாஸ்க் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அந்த டெம்ப்ளேட் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுறது கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிக்கு மேலே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பிக் எந்தில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் முன்னாடி நம்ம எப்படி பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன் பண்ணால் இதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த பிக்கு நேரம் இந்த இடத்துல கண்ணு மாதிரி இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். நீங்கள் புல்லு பார்த்து அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். இதே சமயத்தில் அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைனலி நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படின்னு சொல்கிறேன். ஸோ கீழே ஒரு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து இந்த ரேஸில் இருக்கிற அந்த கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு லேட்டராக இல்லை நீங்கள் யாருக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டோ உங்களுக்கு எதாவது கலரு எந்த மாதிரி கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்தவரை நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு லேட்டாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிங்கனாக்கா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக நல்ல லுக்காக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் சில இடத்துல கொஞ்சம் இதாகும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாங்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே.